நண்பர்களே, நம்ம பல முறை சொல்றோம் பேப்பர் படிங்க பேப்பர் படிங்க அப்படின்னு. நான் பல வீடியோ சொல்லியிருக்கிறேன். பேப்பர் படிச்சாலே இந்த ஆன்லைன் மோசடி, கேம், இதுல இருந்து அதில் நடக்கிற பிரச்சனைகள், அதனால பின்விளைவுகள் அப்படி தெரிஞ்சிடும். இப்போ பிரச்சனை ஒரு நடந்திருக்குது. ஒரு துணை ஆய்வாளர், சரி துணை ஆணையர், அவர் யார் அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் வளாகத்தில் இருக்கிற அந்த எழிலகம் வளாகத்தில் இருக்கிற உணவுப் பொருள் வழங்கல் துறையில துணை ஆணையராக இருக்கார். அவருக்கு அவர் டியூட்டியில இருக்கும்போது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க அவரோட ஆபீசர்ஸ், அவருக்கு மேல முதிர்விக்கிற மாதிரி அவர் பேரை போட்டு, இந்த மாதிரி நான் தான், எனக்கு உடனே ஒரு 50,000 பணம் தேவைப்படுது, அதுவும் இந்த லிங்க்ல போய் எனக்கு பணத்தை கொடு, பணத்தை அனுப்பு, நான் உனக்கு ஈவினிங்குள்ள ஏதாவது டைம் உனக்கு நேரில் பணத்தை பணமா கொடுத்துட்றேன், என் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது. இவரு நம்ம ஆபீசர் கிட்டாரு, படிச்சவர் தான், இந்த அவரோட வேலையை மட்டும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் இந்த மாதிரி அனுபவப்படாத, அதை பத்தி கேள்விப்படாதவராக இருப்பாரா இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணிருக்காரு, அவர் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அதை போய் அவர் கேட்ட மாதிரி 50,000 ரூபாய் அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரோட ரூம்ல போய் இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி பணம் அனுப்பிட்டேங்க. அவர் இருக்கிற ஆபீஸுக்கு வெளியில வளாகங்கிறது கொஞ்சம் பரந்த வளாகம், அதுக்குள்ள அவர் ஆபீஸ் நேரில் இருந்தா கூட பரவாயில்ல, செய்யலாம வேணாம இருந்தா கூட பரவாயில்ல. அவர் யதார்த்தமா எமோஷனல் அதே நல்ல பேர் வாங்கணும், அந்த வீடு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணிட்டார். அவர் அந்த துணை ஆணையர் பேர் சுந்தர், திரு ரா சுந்தர். அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பணத்தை அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அவர் போய் கேட்கும் போது எனக்கெல்லாம் பணம் வரல, நான் உனக்கு கேட்கவே இல்லை, நான் அப்படி ஒரு பணம் கேட்கவே இல்லை அப்படின்னு அந்த ஆபீஸர் சொல்லிடுறாரு. உடனடியாக திரு துணை ஆணையர் சுந்தர் என்ன பண்றாரு, போலீஸ் போய் கேஸ் கொடுக்குறாரு. அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் நான் கிளிக் பண்ணி பணத்தை கட்டின பிடிச்சிட்டாங்க, இதை விசாரிங்க அப்படின்னு. சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் குற்றப்பிரிவு அதிகாரிகள் அந்த கேஸை பேஸ் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள்ல அவங்க புகார் கொடுத்துருந்தாருன்னா சம்பவம் 10 நாள் ஆகி போச்சு, 5 நாள் ஆகி போச்சு. ஒரு நாள் 2 நாள் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை மீட்க வழி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத டென்ஷன், ஒரு படிச்சவங்களே இந்த மாதிரி ஏமாறுறாங்கன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். படிச்சவங்க உயிரடிகள் இருக்கிறாங்க, அவங்களே ஏமாந்துக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கமிஷனர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வர அதாவது ஆன்லைன்ல உங்களோட ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் ஓடிபி சொல்லிட்டாரு. உடனே 10,000 ரூபாய். அதாவது அவர் பிரஸ் மீட்ல கொண்டு போயிருக்காரு. பிரஸ் மீட்ல கொண்டு பேசிட்டு இருக்கும்போது சம்பவம் நடந்ததா பேப்பர்ல எல்லாம் வந்தது. இந்த மாதிரி சம்பவம் நம்ம சிக்காம இருக்கணும். நமக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு முதல் அடிப்படை நம்ம டெய்லி பேப்பர் படிச்சாலே போதும். நம்ம எந்த ஒரு பிரச்சனை சிக்காம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நமக்கு எனக்கு நிறைய மெசேஜ்ல வரும். இந்த மாதிரி போட்டோ வச்சுக்கிட்டு லிங்க் அனுப்பி மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி அண்ணா ரொம்ப அவசரத்தில் இருக்கிற ஒரு 5,000 அனுப்புங்க, 10,000 அனுப்புங்கன்ட்டு நான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி ஜாலியாக கமெண்ட் பண்ணிட்டு அம்மா டெலிவரி எல்லாம் போறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறேன், பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அனுபவம் நம்ம பேப்பர் பிடிச்சு அது அன்னைக்கு நாள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஏமாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தப்பிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம சந்ததாரர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஏமாற மாட்டேங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.